அடுத்த பேச்சாளராக திருமதி செந்தமிழ் செல்வி அவர்கள் திருப்பூர்லேருந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பற்றி பேசுகிறாங்க. வாங்க சகோதரி, வாழ்த்துக்கள். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரஷ்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே சக்தியே பராபரியே ஞானரூபி சாம்பவியே மனோன்மணியே கபாலிசூலி முக்தியே வேதாந்த பரையே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயாவீதி வெற்றியே மூவர்க்கு அருளாய் நின்ற வேணிகையே சாம்பலமே பொன்னே மின்னே சித்திடையின் ஜோதிடத்தின் வன்மையான சின்மயத்தின் கணையனுட பாதங்காப்பே என்று அந்த விநாயகப் பெருமானையும் சரஸ்வதி தேவியையும் வாராகி அம்மனும் வணங்கி மற்றும் மாதா பிதா குருவையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த எனது குருமார்களான அனைத்து குருமார்களையும் வணங்கி மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த மாதாந்திர கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கும் அன்னதான பிரபு ஜோதிட ஞானி திரு டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த மாதாந்திர கருத்தரங்கிற்கு முன்னிலை வகுக்கும் எனது குருவான ஸ்ரீ ராமானுஜ ஜோதிஷ குருகுல ஆசிரியர் திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட பெரியோர்கள் அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் என்னுடன் பயணிக்கும் சக தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் செந்தமிழ் செல்வி. நான் ஒருவரது ஜாதகத்தில் 9ஆம் பாவகமும் பாக்கியஸ்தானமும் என்ற தலைப்பில் தங்களிடம் ஜோதிட கருத்துக்களை உரையாட வந்துள்ளேன். ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்பது லக்கணத்திலிருந்து 9ஆம் இடம் என்பது 9ஆம் பாவகமாகும். பாக்கியஸ்தானம் எனப்படும். லக்கணத்திற்கு திரிகோணஸ்தானமும் ஆகும். இந்த 9ஆம் இடத்தை கொண்டு பாக்கியம், தகப்பன் பற்றி தெரிந்து கொள்ளுதல், முன்னோர்கள் பற்றி அறிதல், உயர்கல்வி தெரிந்து கொள்ளுதல், முன்னோர்கள் பற்றி அறிதல், தெய்வ அனுகூலம், பெரிய மனிதர்களின் ஆதரவு, நீண்ட தூர பயணம், ஆலய சேவை, நீதி நேர்மை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரா என்று அறிதல், குருவை பற்றி அறிதல், நல்ல குரு கிடைப்பது, மந்திர சக்தி, மந்திர உபதேசம் கிடைக்க பெறுவாரா, நீண்ட தூர பிரயாணத்தால் லாபம் கிடைக்குமா, அந்நிய தேசத்தில் வசிப்பது புகழ் கிடைக்குமா என்பது பற்றி அறியலாம். நிரந்தர குடியுரிமை, அதாவது அந்நிய தேசத்தில் நிரந்தர குடியுரிமை கிடைக்குமா என்பது பற்றி, தெய்வப்பற்று உடையவரா, மதப்பற்று கொண்டவரா, ஆன்மீக நாட்டம் கொண்டவரா என்று அறிந்து கொள்ள உதவும் இடம் இந்த 9ஆம் பாவமாகும். தகப்பனால் ஆதாயம் கிடைக்குமா, சொத்து கிடைக்குமா, சொத்துக்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளதா, தகப்பன் சொத்துக்களை என்பது பற்றி அறிந்து கொள்ள உதவும் இடம் 9. பிரயாணங்களால் ஆதாயம் கிடைக்குமா, வாகன வசதி கிடைக்குமா, 9ஆம் இடம் தகப்பன் வர்க்கத்தினுடன் இந்த ஜாதகரின் உறவு எப்படி இருக்கும் என்பது பற்றி அறிந்து கொள்ள 9ஆம் இடம் முக்கியமாகும். மாமன் மைத்துனரின் உறவு எப்படி என்று தெரிந்து கொள்ள உதவும் இடம் 9. மனைவியின் உடல் ஆரோக்கியம், மனைவியின் பிரயாணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் என்பதற்கு 9ஆம் இடம் மிக முக்கியமாகும். ஆக 9ஆம் இடம் என்பது மந்திரஸ்தானம், பித்ருஸ்தானம், நம்முடைய வம்சாவழி பற்றி அறிந்து கொள்ளுதல், தகப்பனின் சொத்து கிடைக்குமா, தகப்பனின் நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, இதெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள உதவும் இடம் 9ஆம் இடம் ஆகும். தெய்வ அனுகூலம் உள்ளதா, நமக்கு சாதமாக உள்ளதா, கல்வி பாக்கியத்தை, நேர்மை, அறிவு, நீதி, ஒழுக்கம், நல்ல குரு, தர்மஸ்தானம், தர்ம கர்மாதிபதி, பங்கினை தீர்மானிப்பதில் இந்த 9ஆம் பாவத்தின் இடம் மிகவும் முக்கியம் ஆகும். 9ஆம் இடத்திற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் கிரகம் 2 கிரகங்கள் ஆகும். ஒன்று சூரியன், ஒன்று குரு, மற்றொன்று குரு. காலபுருஷ தத்துவத்திற்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்திலிருந்து 9ஆம் இடம் தனுசு வீடாகும். அந்த தனுசு வீட்டின் அதிபதி குரு. அதனால் இந்த குரு முக்கிய கிரகமாக 9ஆம் இடத்திற்கு கருதப்படுகிறார். சூரியனும் குருவும். குரு சூரியன் அதாவது சூரியன் தகப்பன் கார கிரகமாகும். அதனால் சூரியன் 9ஆம் இடத்திற்கு முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. இந்த வரிசையில் இந்த 9ஆம் இடத்தில் நவகிரகங்களுக்கும் நவக்கோள்களும் அமர்ந்தால் எப்படி இருக்கும் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் சூரியன் 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது மத்திம பலன்கள் தான் கிடைக்கும் என்று சொல்லலாம்.
அதாவது வந்து சூரியனோடு சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது 1, 5, 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது சூரியனோடு சுபகிரகங்கள் வந்து அமர்ந்து இருக்கும் பொழுது நல்ல ஒரு அரசியலில் வந்து ஆதாயம், அதாவது அரசியலில் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் பெறுவார்கள். ஏதாவது பதவியில் இருக்கிறது, அதாவது ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு, உத்தியோகம், அதிலலாம் வந்து தலைமை பண்பு வகிப்பார் அவர் வந்து சூரியன் இருக்கும்போது. தந்தையால் வந்து ஒரு நல்ல ஒரு தந்தையால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு. அந்த மாதிரி வந்து அமைப்பு வந்து இருக்கும் இவங்களுக்கு. தந்தையோட சொத்து அனுபவிக்கிறது, தந்தை வர்க்கத்தின் உறவு வந்து நன்றாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கிடைக்க பெறுவது. அதுவே வந்து பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் இது அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதாவது தந்தை மகன் உறவு வந்து சிறப்பு இருக்காது. இந்த மாதிரிலாம் வந்து அமைப்பு வந்து இருக்கும். சூரியன் வந்து தொடர்பில் வந்து பாவிகள் இருக்கும் பொழுது, சுபர்கள் இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். எதுலேயுமே முன்னிலை வகிப்பது, நல்ல ஒரு குரு வழிபாடு, ஆன்மீகத்தில் இருப்பது, அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு நிலையில் வந்து ஜாதகர் இருப்பார் என்று சொல்லலாம். அதே வந்து 9இல் சந்திரன் சம்மந்தப்படும் போது, 9இல் சந்திரன் சம்மந்தப்படும் போது தாய் வந்து பார்த்திங்கன்னா தகப்பன் மாதிரி செயல்படுவாங்க இந்த ஜாதகருக்கு. தாயே வந்து நல்ல ஒரு தகப்பன் நிலையில் இருந்து நல்ல ஒரு உதவி செய்வது ஜாதகருக்கு. அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும். மிக நல்ல ஒரு அற்புதமான, அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான நிலையில் வந்து இந்த ஜாதகருக்கு அமைப்பு நல்லா இருக்கும். இவருக்கு வந்து பிரயாணங்களால் ஆதாயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் வந்து நல்ல ஒரு நல்லது நடப்பது, ஒரு விவசாய தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சுபகிரகங்கள் இந்த வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஜாதகர் நல்ல ஒரு நிலையில் இருப்பார். இதன் மூலம் வந்து இந்த அந்நிய தேசத்தில் வசிப்பது, அதன் மூலம் பொருள் ஈட்டுவது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஜாதகத்தில். பெண் தெய்வங்களின் வழிபாடு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு. மனைவி, தாய், சகோதரி, அவங்களுக்கு வந்து அதிகமாக அவங்கள வந்து நல்லா நேசிப்பார் இந்த ஜாதகர். வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் 9ஆம் இடத்தில். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது வந்து நல்ல ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பிடிவாத குணம், ஒரு வந்து முரட்டுத்தன்மை, யார் சொல்கிறதையும் வந்து கேட்காதது, அதாவது பெரியோர்களிடத்தில் வந்து எது சொன்னாலும் அவங்கள்ட்ட வந்து கேட்காத தன்மை, இந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது செவ்வாய் வந்து சுபர்களோடு சம்மந்தப்பட்டால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். சம்மந்தப்படாத பட்சத்தில் வந்து செவ்வாய் தனிச்சிருக்கும் போது இந்த மாதிரி பாவ கிரகங்களும் சம்மந்தப்பட்டால் ரொம்ப அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல நிலைமை இருக்காது. இதே வந்து செவ்வாயின் ஆட்சி உச்ச வீடாக இருக்கும் பட்சத்தில், செவ்வாய் வீடாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் மாற்றம், சிறிது மாற்றம். இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்னு வந்து சொல்ல முடியாது. பாவிகள் இந்த மாதிரி தனித்த செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த மாதிரி முரட்டு குணம், பிடிவாதம், ஒரு கோபம், முன்கோபம், அதாவது அதனால் வந்து நல்ல வாய்ப்பெல்லாம் வந்து நழுவ விடுதல், இந்த மாதிரி வந்து ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9இல் புதன் இருப்பது மிக சிறப்பு. தனித்த புதனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து நல்லா மேற்படிப்பு படிப்பார். மேற்படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவார். நல்ல ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவது. அந்நிய தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்கள், அந்நிய தேச பிரயாணங்கள் நல்ல ஒரு சூப்பராக கை கொடுக்கும் இவருக்கு. வந்து மேற்படிப்பு படித்து இவர் வந்து அடுத்தவங்களுக்கு குருவாக இருந்து போதிக்கும் வந்து அமைப்பு இருக்கும் இவருக்கு. தந்தை மகன் உறவு வந்து நல்ல சிறப்பாக இணக்கமாக இருக்கும். தகப்பன் வர்க்கத்தில் உறவுடன் நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். அதாவது தாய்மாமன், மைத்துனர், தகப்பன் வர்க்கத்தின் உறவு, இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். இன்னும் சுபகிரகங்கள் வந்து புதனோடு சம்மந்தப்பட்டால் இன்னும் அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு புகழ் கிடைப்பது, நல்ல ஒரு கல்வியால் அதாவது சிறந்து விளங்குவது, அந்த மாதிரி இருப்பார் ஜாதகர் வந்து அமைப்பு வந்து. புதனுடன் பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் பட்சத்தில் இந்த அமைப்பு இருக்காது. சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது வந்து ரொம்ப ஒரு மிகவும் சிறப்பு என்று சொல்லலாம். ஏன்னா வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம் வந்து தனுசு வீடாக இருக்கிறது. தனுசு வீடாக இருக்கும் பொழுது குரு வந்து இங்கே முதன்மை கிரகமாக, அதாவது சூரியன் குருன்னு நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த 9ஆம் வீட்டுக்கு வந்து. அப்போ வந்து குரு இருக்கும் பொழுது, குரு இருப்பது வந்து ரொம்ப ஒரு பாக்கியத்தை வந்து நல்லா பெறுவார் இந்த ஜாதகர் வந்து. 9இல் குரு இருப்பது மிகவும் சிறப்பு. நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு அற்புதமான மனிதர், இப்படிலாம் வந்து ஜாதகர் நல்ல பேர் எடுப்பார். ஏன்னா வந்து நல்ல ஒரு அற்புத மனிதர் என்பது வந்து, அதாவது குரு வந்து லக்கணத்தை பார்ப்பார். லக்கணத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனிதர் வந்து நல்ல மனிதர், நல்ல ஒரு ஒழுக்கம், அந்த மாதிரி ஒரு புகழ் பெறுவார்.
ஆகவே குரு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. குரு பார்வை இருக்கும் லக்னத்திற்கு. நல்ல குழந்தை, நல்ல மனிதர்கள் கிடைக்கப் பெறுவது, புகழ், கௌரவம், அந்தஸ்து, மேன்மை என்று நல்ல விதமான பலன்கள் கிடைக்கப் பெறுவார் ஜாதகர். நல்ல மனிதர் என்ற பெயர் கிடைப்பது, பொது காரியங்களில் ஈடுபடுவது, உயர்ந்த அந்தஸ்து மிக்க பதவி கிடைக்கப் பெறுவது, உயர்கல்வி, அரசியலில் பெரிய பதவி கிடைப்பது போன்ற நன்மைகள், மந்திர உபதேசம், குலதெய்வ அனுகூலம் போன்ற நல்ல அமைப்பு. குரு 9இல் இருப்பது பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்தவர் என்று கூறலாம். சென்ற பிறவியில் யோகியத்தை அனுபவிக்க செய்த பலனின் யோகியத்தை அனுபவிக்க பிறந்தவர் என்றே கூறலாம். இந்த 9இல் வந்து குரு இருப்பது. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்தால் வந்து சுக்கிரன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகும். அதாவது சுக்கிரன் வந்து 9இல் இருப்பது, தனித்து இருப்பது, நல்ல ஒரு தகப்பனோட சொத்தை வந்து அணிவிக்க பிறந்திருப்பார் இந்த ஜாதகர். தகப்பன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகவாசியாக இருப்பார் இந்த ஜாதகரோட தகப்பன் வந்து. அதே மாதிரி வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம சிந்தனை இந்த மாதிரியும் இருக்கும் ஜாதகருக்கு. சுக்கிரனுடன் பாவகிரகங்கள் இருந்தால் அதிக பெண் நண்பர்கள், ஆண் நண்பர்களால், அது மாதிரி நிறைய நண்பர்கள் மூலியமாக இவருக்கு இந்த ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும். அதே வந்து தனித்த சுக்கிரன் 9இல் இருந்தால் மற்றவர்களை தன் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்வது போன்ற சுயநலமாக இருப்பார் ஜாதகர். சொகுசு வாழ்க்கையை விரும்புவார், அதிகமாக சொகுசு பொருட்கள் வாங்குவார். என்ன மைனஸ் பாயிண்ட்னா கொஞ்சம் காமம் சற்று மிகுதியாக இருக்கும். இந்த மாதிரி சுக்கிரன் தனித்த இருக்கும் பட்சத்தில் 9இல் சனி பகவான் இருப்பது என்றது அவ்வளவு சிறப்பே அல்ல. தந்தை மகனுடன் இடையில் பிரச்சனை, ஒழுக்க குறைபாடு, நிலையற்ற புத்தி, மந்தத்தன்மை, வாய்ப்புகளை நழுவ விடுதல், சோம்பேறித்தன்மை மிகுதியாக இருக்கும். இதுவே சுபர்களால் பார்க்க பெற்றால் கொஞ்சம் சற்று மாறுபாடு இருக்கும். இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது ஆட்சி உச்ச வீடாக இருந்து 9ஆம் வீடு சனி பகவானுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதை வந்து இந்த மாதிரி பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் போது தந்தை மகனுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான பணிகளில் ஈடுபடுவது, சமுதாயத்திற்கு ஆகாத மனிதனாக இருப்பது, ஒழுக்க குறைபாடு, தீய பழக்கங்கள், தேவையற்ற நண்பர்கள், பிரச்சனை, இவை அனைத்தும் 9இல் சனி பகவான் இருந்தால் இந்த அமைப்பு இருக்கும், பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டால். அதே மாதிரி தாங்க 9இல் ராகு இருப்பது சுத்தமாக சிறப்பே இல்லை. இதே மாதிரி தான் இந்த சனி பகவானுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ராகு இருக்கிறதும் சொல்லலாம். ராகு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம். அதே வந்து இந்த மாதிரி பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் போது ராகுவோடு அப்பாவிற்கு ஒரு கண்டத்தை தருவது, அப்பா மகனுடன் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, இது போன்ற அமைப்பு இருக்கும். இதே சுபர்களால் பார்க்கப்பெற்றால் சுப வீடாக இருந்தால் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். ஆக ராகு 9இல் இருப்பது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை என்று கூறலாம். அதே வந்து 9இல் கேது பகவான் இருந்தால் நிலையற்ற தன்மை இந்த மாதிரி இருக்கும். ஒரே இடத்தில் கேது இருப்பதால் ஒரே இடத்தில் நிலைத்து இருக்க மாட்டார். குரு சுக்கிரன் கேதுவை பார்த்தால் தெளிந்த ஞானம், மடாதிபதிகளை உருவாக்குவது, ஆன்மீக சேவை போன்ற அமைப்பு இருக்கும். சுபர்களால் கேது பார்க்கப்பட்டால், கேது தனித்து இருந்தால், அதே மாதிரி 9இல் மிக மோசமான பலன் இருக்காது. கேது தனித்து இருந்தாலும் சுய சிந்தனை, தான் யார் என்பது பற்றி தெரிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி 9இல் கேது இருக்கிறது வந்து மந்திர உபதேசம், அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது, சாஸ்திரங்கள், இது மாதிரிலாம் வந்து சாஸ்திரத்தில் ஈடுபடுவது அப்படி இருப்பார். இதுவே வந்து பாவகிரகங்கள் வந்து தொடர்பு பெற்றால் கேதுவோடு அது மாதிரி ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னேன்லங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை பற்றி, ஏதாவது ஒரு மந்திரத்தை பற்றி, இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து உச்சரிப்பது, இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பார் ஜாதகர் கேது இருக்கும்போது. ஆனால் வந்து இதுவே பாவகிரகங்கள் வந்து சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா அதே வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். மந்திரம்ன்றது இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி ஒரு வழிக்கு வந்து போயிடுவார் ஜாதகர். அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுவார். அது மாதிரி இருக்குங்க, இருந்து கொண்டே இருக்கும். வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், இந்த மாதிரி குரு புதன் இது போன்ற தொடர்பு, சுபர்களோட தொடர்பு இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீகத்தில், அதாவது மடாதிபதிகளை உருவாக்குவது, நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுவது, இதெல்லாம் வந்து நல்ல ஜாதகருக்கு இருக்கும். ஜோதிடத்திலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடம் என்பதாலே ஒரு ஆன்மீக தேடுதல் அந்த மாதிரி தாங்க இதுவும் ஜோதிடமும். அதே மாதிரி ஜோதிடத்துலேயும் நல்ல ஒரு ஈடுபாடும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல சுபகிரகங்கள் வந்து தொடர்பு இருக்கும்போது கேதுவுக்கு அது மாதிரி சொல்லலாம்.
ஆக பாக்கியஸ்தானம் என்பது 9ஆம் இடம் சிறப்பாக அமைய பெற்றால் அனைத்து பாக்கியங்களும் அந்த ஜாதகர் கிடைக்கப் பெறுவார் என்பது ஜோதிட பலனாகும். அது மாதிரி இந்த 3வது மாதாந்திர கருத்தரங்குக்கு இந்த திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 3வது மாதாந்திர கருத்தரங்குக்கு நான் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னை வந்து இந்த அளவுக்கு வருகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்கன்னா என்னுடைய கணவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு காரணமே என்னுடைய கணவர் தான். இந்த நேரத்தில் என்னுடைய கணவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னோட வந்து ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 9080383122. என்னுடைய பெயர் செந்தமிழ் செல்விங்க. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது முதல் கருத்தவங்களுக்கு தேங்கி பேசுனாங்க. இப்போ அப்படியே கடன்னு மட திறந்த வெள்ளம் போல் அழகாக பேசுகிறாங்க. அதாவது இப்போ பார்த்து படிக்கணும்னு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். எல்லா பேருமே அதாவது அந்த தலைப்புக்கு ஏற்ற குறிப்புகள் எடுக்கிறதே பெரிய விஷயந்தான். நம்ம ஜோதிடத்தை நிறையா படிச்சிருப்போம். அந்த தலைப்புக்கு ஏற்ற குறிப்புகளை எடுத்து சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் ஒரு பயந்துருவோங்கிற பயத்தில் மயக்க பிடிச்சோன்னா எல்லா பேரும் பார்த்து படிக்கிற மாதிரி சுச்சுவேஷனு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்தே எல்லாம் சொல்லலாம். சீக்கிரமாக சொல்கிறேன் கண்டிப்பாக. இல்லை அதுக்கு தக்கன பாயிண்ட் எடுத்துருக்காங்க சூப்பராக. அதாவது 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானங்கிற தலைப்பில் மிக அழகாக சிறப்பாக அந்த பாக்கியத்தை பற்றி சூப்பராக சொன்னாங்க. செந்தமிழ் செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. இப்போ 4 பேப்பர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அடுத்த ஒரு பேப்பர் குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியில் 4ஆவதுல எதுவுமே பேப்பர் தேவையில்லை, அப்படியே பேசிடலாம். சகோதரி செந்தமிழ் செல்வி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது.